ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற சின்ன தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது என்ட்ரன்ஸில் கொஞ்சமாக இடம் இருக்கும் அம்மா வீட்டில். அதில் அம்மா என்னென்னலாம் செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கருவேப்பிலை செடி, அது பக்கத்துலேயே ஒரு மாமரம் நிற்கும். அதுக்கு பக்கத்தில் வெத்தலை கொடி வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு சின்ன மாதுளை செடி, அப்புறம் ஒரு முருங்கை மரம் இருக்கும். இது அது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு கொய்யா, இது தூதுவளை செடி. தூதுவளை வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படும்னு வச்சுருக்காங்க. இது கற்பூரவல்லியில் பக்கத்துலேயே மல்லி கொடி இருக்குது. மல்லி இந்த காம்பவுண்டில் அப்படி படுற மாதிரி போட்டிருக்காங்க. காம்பவுண்டில் கொஞ்சமாக கத்தாழை செடியும் வச்சுருப்பாங்க. 2 சைட்லேயுமே வச்சுருப்பாங்க காம்பவுண்டில். அதுக்கப்புறமா இந்த பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு செம்பருத்தி குச்சி நட்டு வச்சுட்டு போனேன். அந்த டைமில் நிறைய மழை பெஞ்சதுனால அது நல்லாவே தளிர் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அது பக்கத்துலேயே கற்பூரவல்லி தான் நிறைய வச்சுருக்காங்க. கற்பூரவல்லி சின்ன பீஸாக எடுத்து நம்ம எங்கே வச்சோம் அப்படின்னால வளரும். அப்புறம் இந்த பக்கெட்டில் கொஞ்சமாக மண் எடுத்து அதில் செவ்வந்தி செடி வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் தென்னை மரம், அப்புறமா அதில் ஒரு பப்பாளி செடியும் நிற்கிது. பப்பாளி செடியில் அது பெரிய மரம், அதில் நிறையவே பழம்லாம் காய்ச்சிருக்கு. அதை தினமும் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலரில் ஒரு கிளி மாதிரியே இருக்குது. ஆனால் அது கிளி இல்லை, அந்த மாதிரி ஒரு குருவி பப்பாளியை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் இது பக்கத்தில் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது காலையில் சாப்பாடு வடிச்சிட்டு அது அப்படியே இருக்குது, இன்னும் எடுத்து வைக்கலை. இங்கே பாருங்கள், இது பக்கத்துலேயே இன்னொரு கொய்யா. இது பக்கத்தில் செடி விற்கிறவங்க வருவாங்க, அவங்ககிட்ட வாங்கி வச்சது. பட் நல்லா வளரலை. இது அம்மிக்கல். அம்மி எப்பாச்சும் கரண்ட் இல்லைன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கமாக இன்னொரு தென்னை மரம், அது பக்கத்துலேயே இன்னுமே கற்பூரவல்லி, அப்புறமா சின்ன சின்னதாக என்னெல்லாம் இருக்கும், எல்லா செடியும் இருக்கும். இது மணத்தக்காளி செடி ஒன்று இருக்குது. அதில் பொதுவாக நம்ம ஊர்லலாம் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். சிலர் மெயின்டைன் பண்ணுறவங்க ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர் பக்கமாக அந்த மாதிரி தாங்க எல்லா வீட்லேயும் இருக்கும். பாருங்கள், இதில் நிறைய மணத்தக்காளி தான் நிறைய வளர்ந்து நிற்கிது. இவ்வளோதான் நம்ம அம்மா வீட்டில் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக மரம் செடியாகவே இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக வெயில் வந்தால் கூட தெரியாது. அது பாருங்கள், ஓவரெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளோட பக்கத்து தோட்டத்தை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் தான். அது இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக புல், நிறையா புதர் செடி அந்த மாதிரி நிறைய வளர்ந்துருக்கு. யாரும் ரொம்ப கவனிக்கிறதில்ல. அதனால் இதோட கண்டிஷன் இந்த லெவலில் இருக்குது. உள்ளுக்குள்ளே பாம்பு வேறு என்ன இருந்தாலும் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அங்கேயும் அந்த மாதிரி தான் நேச்சுரலாக என்னெல்லாம் வளரணுமோ எல்லாமே வளர்ந்துருக்கோம். கருவேப்பிலை, அப்புறமா மிளகாய் செடி, நிறையவே செடியெல்லாம் இருக்குது. பட் நம்ம தேவையானது மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத செடி எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம அம்மா வீட்டில் இருக்க குட்டி தோட்டத்தோட டூர். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள்.